வணக்கம். லீகல் பொக்கே என்ற இந்த சேனல் மூலம் இளம் வழக்கறிஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சட்டம் சார்ந்த சங்கதிகள் குறித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற விதத்தில் பல்வேறு சட்ட தலைப்புகளில் வீடியோக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு மிகவும் முக்கியமான தலைப்பு. இது தற்போது வழக்குகளை நடத்தி கொண்டு வருகின்ற வழக்காடிகளுக்கும் இளம் வழக்கறிஞர்களும் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய சங்கதியாகும். அதாவது, ஒரு அசையாத சொத்திற்கு தான் உரிமைதாரர் என்று பார்க்கின்ற போது அந்த சொத்து அவருக்கு எப்படி வந்தது, எதன் அடிப்படையில் அவர் உரிமைதாரர் என்று அழைக்கப்படுகிறார் என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அசையா சொத்து ஒருவருக்கு உயில் மூலம் வந்து இருக்கலாம், அல்லது தான செட்டில்மெண்ட் மூலம் வந்திருக்கலாம், அல்லது அவர் கிரயம் பெற்று இருக்கலாம். பாகப்பிரிவினையின் மூலம் அவருக்கு அந்த சொத்து வந்து அடைந்திருக்க வேண்டும். ஆக நான் மேலே கூறிய பத்திரங்கள் அனைத்தும் பதிவு சட்டத்திற்கு உட்பட்டு பதிவாகி பிறரிடம் இருந்து நமக்கு உரிமை மாற்றம் ஏற்பட்டு அதன் அடிப்படையில் நாம் அந்த சொத்தின் மீது உரிமை கொண்டாடுகின்ற போது நாம் தான் அந்த சொத்திற்கு உரிமைதாரர். அதாவது டைட்டில் நம்மிடம் வந்து விடுகிறது. அசையா சொத்திற்கு டைட்டில் யார் பெயரில் உள்ளதோ அவர்கள் அந்த சொத்திற்கு உரிமைதாரர் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவ்வாறு டைட்டில் நம் பெயரில் உள்ளது, அந்த சொத்து நமக்குத்தான் சொந்தம், நான் தான் அதை அனுபவித்து வருகிறேன், எனக்குத்தான் அதில் பாத்தியம் உள்ளது, முழு உரிமை உள்ளது என்று நாம் அனைவரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். அதில் மாற்றம் இல்லை. ஆனால் ஒரு சொத்தின் மீது, குறிப்பாக அசையா சொத்தின் மீது உரிமை கொண்டாடுகின்ற போது அந்த அசையா சொத்தின் உரிமை உள்ள அந்த சொத்தின் சுவாதீனம் எப்பொழுதும் உங்களிடமே இருக்க வேண்டும். நான் சொல்ல வருகின்ற கருத்தை நன்கு கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு சொத்தை கிரயம் வாங்கிவிட்டால் அல்லது அந்த சொத்து சட்டத்துக்குட்பட்டு நமக்கு பாதிக்கப்பட்டு இருந்து விட்டால் மட்டும் போதாது, சுவாதீனமும் எப்பொழுதும் உங்களிடம் இருக்க வேண்டும். அசையா சொத்தின் உரிமை உங்களிடம் வருகின்ற போது அந்த உரிமை மாற்றம் ஏற்பட்டதின் விளைவாக வருவாய்த்துறை ஆவணங்களில் உங்களுடைய பெயர் மாற்றம் ஏற்பட வேண்டும். அதாவது அந்த சொத்துக்கு யார் உரிமைதாரரோ அவருடைய பெயரில் வருவாய்த்துறை ஆவணங்களான பட்டா போன்றவற்றில் பதிவு ஏற்பட வேண்டும். அந்த சொத்திற்கு செலுத்த வேண்டிய கந்தாயம், அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகள் முறையாக செலுத்தப்பட்டு இருக்க வேண்டும். ஒரு முறை கந்தாயம் செலுத்திவிட்டோம், ரசீது உள்ளது என்று நீங்கள் இருக்கக்கூடாது. ஒரு சொத்தை நீங்கள் கிரயம் பெற்றுவிட்டால் வருடா வருடம் அரசுக்கு செலுத்த வேண்டிய கந்தாயம், வரி ஆகியவற்றை
கண்டிப்பாக செலுத்த வேண்டும். பட்டா உங்களுடைய பெயரில் இருக்க வேண்டும். எப்பொழுது யார் கேட்டாலும் சுவாதீனம் உங்களிடம் உள்ளது, நீங்கள் தான் அதை அனுபவித்து வருகின்றீர்கள் என்பதை 4 மால் எல்லைகளில் இருக்கின்ற நிலத்துக்கு உரிமைதாரர்களும் அப்பகுதியில் வசிக்கின்ற பொதுமக்களும் எப்பொழுதும் அந்த சொத்து அவருக்கு சொந்தமானது தான், அவருடைய அனுபவத்தில் தான் இருக்கிறது, அவர்தான் அதை அனுபவித்து வருகிறார் என்று சொல்வதற்கு ஏற்ற வகையில் நீங்கள் அதை அனுபவித்து வர வேண்டும். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, சிலர் குடியிருக்கிறது ஒரு ஊரில் இருப்பாங்க, வெளியூரில் சொத்தை கிரையம் வாங்கியிருப்பாங்க. கிரையப்பத்திரம், தானப்பத்திரம், செட்டில்மெண்ட், இப்படி சொத்து எப்படி உரிமை ஏற்பட்டதோ அதற்கு உண்டான பத்திரங்கள் மட்டும் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த சொத்து பக்கம் போய் எட்டி கூட பார்க்கறதில்ல. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் சிலருக்கு தான் கிரையம் வாங்கிய சொத்து எந்த இடத்தில் உள்ளது என்பதை கூட அறிந்து கொள்ளாத நிலையில் இருப்பார்கள். அவ்வாறு இருக்கக்கூடாது என்பதைத்தான் சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் ஒரு முன்தீர்ப்பு வழக்கில் தெளிவாக கூறியுள்ளது. ஐயா, சொத்து என் பேரில் இருக்கு, நான் தான் டைட்டில் ஓனர். ஆனால் இன்னொருத்தர் அந்த சொத்துக்கு தாம் பாத்தியம் என்ற விதத்தில் என்னுடைய அனுபவத்திற்கு இடையூறு செய்கிறார் என்று கூறி சொத்தின் உரிமைதாரர் யார் இடையூறு செய்ய முற்படுகிறாரோ அவருக்கு எதிராக நிரந்தர தடை உத்தரவு கோரி வழக்கு தாக்கல் செய்கிறார். அதை விசாரணை செய்த கீழ்மை நீதிமன்றங்கள் சொத்திற்குரிய மூல ஆவணம் உரிமைதாரர் யார் கிரயம் பெற்றிருக்கின்றாரோ அவரிடமே உள்ளது, டைட்டில் அவரிடம் உள்ளது. எனவே அந்த சொத்தில் எவரும் இடையூறு செய்ய முடியாதபடி உறுத்து கட்டளை பிறப்பித்து அந்த உரிமைதாரருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கிய போதிலும் உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கில் மிக தெளிவாக அவர்கள் அளித்த விளக்கம், எவர் ஒருவர் ஒரு சொத்தின் மீது உரிமை கொண்டாடுகிறாரோ அவர் அந்த சொத்தை தன்னிடம் உள்ளவரை சுவாதீனம் அவரிடம் உள்ளது என்பதை நிரூபணம் செய்ய வேண்டும். அவ்வாறு நிரூபணம் செய்யும் பட்சத்தில்தான் அந்த சொத்து அவருக்கு பாத்தியம், உரிமை உள்ளது என்ற விதத்தில் எடுத்துக்கொள்ள முடியும். டைட்டில் மட்டும் தன்னுடைய பெயரில் வைத்துக்கொண்டு எவரும் இடையூறு செய்ய முடியாதபடி உறுத்து கட்டளை பரிகாரம் மட்டுமே கோரியிருந்தால் அதை தள்ளுபடி செய்வதற்கு ஏற்ற சூழல் உள்ளது என்ற விதத்தில் உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் கருத்து தெரிவித்துள்ளது. காரணம், நிரந்தர தடை உத்தரவு கோருகின்ற போது ஏன் அந்த சொத்தின் மீது விளம்புகை பரிகாரம், டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் ஏன் கோரவில்லை? உண்மையிலேயே அந்த சொத்து உங்களுக்கு பாத்தியப்பட்டு உங்களுடைய அனுபவத்தில் இருந்து வருகிறது, டைட்டில் உங்களிடத்திலே உள்ளது என்பதை தெளிவுபடுத்துவீர்களானால் அந்த சொத்து உங்களுக்கு சொந்தமானது தான். எதற்காக இந்த விளக்கம் அளிக்கிறார்கள் என்று சொன்னால், டைட்டில் உங்களிடத்தில் இருந்தாலும் நீங்கள் டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் என்ற பரிகாரத்தை கோராமல் வெறும் உறுத்து கட்டளை பரிகாரம் மட்டும் கோருகின்ற போது எதிர்த்தரப்பினர் உண்மையிலேயே அந்த சொத்தில் அவர் சுவாதீனத்தில் இருக்கிறாரா, இருப்பாரா, இருந்து வருகிறாரா என்ற வினா எழுகின்றது. ஒருவேளை டைட்டில் உங்களிடம் இருந்து சுவாதீனம் வேறு நபரிடம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உறுத்து கட்டளை பரிகாரம், அதாவது தடை உத்தரவு பரிகாரம் மட்டும் கோரியிருக்கக்கூடாது, சுவாதீன பரிகாரமும் கோரியிருக்க வேண்டும். சுவாதீன பரிகாரம் கோருகின்ற போது டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் என்ற பரிகாரம், விளம்புகை பரிகாரமும் கோரியிருக்க வேண்டும். இப்போ புரியுதுங்களா?
இப்போது நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ வழக்குகளில் டிக்ளரேஷன் டைட்டில் கேட்காம உறுத்து கட்டளை பரிகாரம் மட்டுமே எதிர்த்தரப்பினருக்கு எதிராக கோரியிருப்பார்கள். அது அவ்வாறு அந்த பரிகாரம் மட்டுமே கோரியிருந்தால் அவர்களுடைய வழக்கு சற்று வலுவிழந்து இருப்பதாக கருத நேரிடும். ஒருத்தருக்கு எதிராக தன்னுடைய சொத்தில் எவ்வித உரிமையும் பாத்தியமும் சுவாதீனமும் இல்லை என்று கோருகின்ற போது கண்டிப்பாக நீங்கள் டிக்ளரேஷன் டைட்டில் விலமுகை பரிகாரமும் அதில் கோரியிருக்க வேண்டும். அதனுடன் சுவாதீன பரிகாரம் அல்லது உள்ளே நுழைந்து இடையூறு செய்ய முடியாதபடி தடை உத்தரவு பரிகாரமும் கோரியிருக்க வேண்டும் என்பதைத்தான் உச்சநீதிமன்றத்தில் கடந்த அக்டோபர் மாதம், அதாவது இந்த வருடம், எஸ் சந்தானலட்சுமி அண்ட் அதர்ஸ் வர்சஸ் டி ராஜம்மாள் என்ற வழக்கில் உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்து கூறியுள்ளது. இதில் என்ன கொடுமை தெரியுங்களா? அதாவது ஒரு பெண்ணிற்கு அவருடைய தகப்பனார் உயில் மூலமாக சொத்துக்களை எழுதி வைத்து இறந்து விடுகிறார். உயிலின் அடிப்படையில் அந்த சொத்து அவருக்கு பாதிக்கப்பட்ட நிலையில் அவருடைய சகோதரர் ஒருவர் இடையூறு செய்ய முற்படுகிறார். அந்த வழக்கில்தான் உறுத்து கட்டளை பரிகாரம் மட்டுமே கோரியிருந்த நிலையில் கீழ்மை நீதிமன்றம் முறையாக பரிசீலனை செய்யாமல் தீர்ப்பு வழங்கியுள்ளது. எனவே அந்த வழக்கில் அவர்கள் விலமுகை பரிகாரம் கோராமல் கோரியிருப்பது மிகவும் தவறு என்று உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஆக பொதுமக்கள் தங்களுடைய சொத்துக்களுக்கு எவ்வாறு உரிமை உள்ளதோ அதன் அடிப்படையில் சுவாதீனமும் உள்ளது, சுவாதீனம் தங்களுடைய கட்டுப்பாட்டில்தான் உள்ளது என்பதையும் நிரூபணம் செய்ய வேண்டும். அதற்கேற்றார் போன்று வருவாய்த்துறை ஆவணங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வீடு கட்ட முற்படுகின்ற போது அதற்கு உரிய அனுமதி, உரிய நீல வரைபடம், அதற்குண்டான கந்தாய ரசீதுகள், வீட்டிற்கு செலுத்த வேண்டிய வரி ரசீதுகள், ஆக சுவாதீனத்தை எடுத்து காட்டக்கூடிய வகையில் அனைத்து ஆவணங்களையும் தயார் செய்திருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும். அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோ பதிவை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். இளம் வழக்கறிஞர்கள் உறுத்து கட்டளை பரிகாரம் மட்டுமே கோரியிருக்கும் போதும், சுவாதீன பரிகாரம் கோருகின்ற போதும் நிச்சயமாக விலமுகை பரிகாரம் கோரியிருக்க வேண்டும். அவ்வாறு கோரவில்லை என்ற போதிலும் வழக்கு நிலுவையில் இருக்கின்ற போது இனிமேலாவது அந்த வழக்கில் திருத்தம் மேற்கொண்டு உரிய திருத்தம் செய்து உரிய பரிகாரம் கோருவதற்கு ஏற்ற வகையில் உரிய நடவடிக்கை எடுத்து தங்களுடைய கட்சிக்காரர்களுக்கு நீதியை நிலைநாட்ட முற்பட வேண்டும் என்ற விதத்தில் இளம் வழக்கறிஞர்களுக்கும் சட்டம் பயில்கின்ற மாணவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் பொதுமக்களும் இது குறித்து தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பது குறித்து இந்த வீடியோ பதிவை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது போன்ற எண்ணற்ற சட்டங்கள் சார்ந்த வீடியோக்கள் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது. அவை அனைத்தும் பொதுமக்களுக்கும் சட்டம் பயில்கின்ற மாணவர்களுக்கும் இள வழக்கறிஞர்களுக்கும் பயனுள்ள வகையில் இருந்து வருகிறது என்பது உங்களுடைய கமெண்டில் நீங்கள் தெரிவிக்கின்ற சங்கதிகளின் அடிப்படையிலேயே என்னால் அறிந்து கொள்ள முடிகிறது. அதுவே என்னை மேன்மேலும் பல வீடியோக்கள் வெளியிடுவதற்கு ஏற்ற வகையில் ஊக்குவிக்கிறது என்பதை இந்த தருணத்தில் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மறவாதீர், லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.